ஃபுல்லா இவ்ளோ லூஸான ட்ரெஸ் போடுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. என்னோட ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்கு கிண்டி போயிட்டு இருந்தேனா, போற வழியிலே என்னோட பொண்ணு என் ட்ரெஸ்ல வாந்தி எடுத்து அந்த ட்ரெஸ் போட முடியாத அளவுக்கு ஆக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்றது? என்னோட ஃப்ரெண்டுட்ட தான் அவளோட ட்ரெஸ்ஸ வாங்கி போட்டுட்டு நாங்க வந்துட்டு பக்கத்துல வந்து ஃபீனிக்ஸ் மால் இருந்துச்சு. சரி ஃபீனிக்ஸ் மால் போலாமேன்னு போயிருந்தேன். எவ்வளோ லூஸா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டே ஃபீனிக்ஸ் மால் போயிட்டேன். ஃபீனிக்ஸ் மால்ல ஒரு 4, 5 பேர் திரும்பி வேற பார்த்துட்டாங்க என்னோட ட்ரெஸ் சைஸ பார்த்து. நான் அத எதையும் கண்டுக்காம நான் பாட்டுக்கு ஜங்குக்க பார்க்கறது, அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்ல போயிட்டு சாப்பிட போலான்னு சொன்னு போயாச்சு. என்னோட பொண்ணுக்கு கர்ட் ரைஸ் தான் வாங்கியிருந்தேன். கர்ட் ரைஸ் வாங்கி அவளுக்கு ஊட்டி விட்டேன். அவள் சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஜிலேபியும் வாங்கி சாப்பிட்டோம். சீரியஸ்லி கைஸ், அந்த மால் போனீங்கன்னா அந்த ஜிலேபியை மட்டும் விட்டுறாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன் மினிசோ போய் பொம்மை பார்த்தோன்னா பொம்மை எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே பிடிஎஸ் பொம்மை கூட இருந்துச்சு. ஸோ பிடிஎஸ் பொம்மையோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போச்சுல தாங்க எனக்கு ஒரு ஷாக்கே. இது வந்து 1200 போட்டிருந்தாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு இது கட்டுப்படி ஆகுதுன்னு சொன்ன வச்சு என்னோட பொண்ணுக்கும் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே பொம்மை வாங்கிட்டு வந்துட்டோம். ரெண்டு பேருமே ஹாப்பி. பொம்மையை வாங்கிட்டு 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே கியூட்டா இருந்து. நான் கத்துக்கிட்டது என்னன்னா, கான்ஃபிடென்ஸ் இருந்தா போதும் எந்த அவுட்ஃபிட்டையும் நம்மளால கேரி பண்ண முடியும் அப்படின்ட்டு. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.